அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் பம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரத்திலே வேளச்சேரி என்ற இடத்தில் வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை சிறமேற்கொண்டு அவர் இட்ட பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வரும் அத்தனை ஜீவகாருண்ய அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தீபம் அறக்கட்டளை என்ற பெயரில் சுமார் 8 ஆண்டுகளாக வள்ளலார் சொல்லிய ஜீவகாருண்யத்தின் முக்கியமாகிய பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இது ஒரு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களினுடைய செயல்பாடுகள். இதிலே இவர்கள் 3 கொள்கைகளை சிறமேற்கொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். ஒன்று பசிப்பிணி, இன்னொன்று இச்சை, இன்னொன்று எளிமை. பசிப்பிணியை சென்னை மாநகரத்திலே அவர்களால் முடிந்த அளவிற்கு நடமாடும் தர்மசாலையாகவும் இங்கே வருபவர்களுக்கு அன்னமும் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, அதற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வசதிகள்
பொருட்கள் கொடுத்து உதவி வருகிறார்கள். இதையெல்லாம் வள்ளலாருடைய பட்டியலிட்டிலே 3 இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சன்மார்க்க சங்கங்கள் பசிப்பிணியை மட்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் 3 விதமான கொள்கைகளை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் அதிலே 4 விதமான சட்டதிட்டங்கள் வள்ளலார் வகுத்து தந்திருக்கிறார்கள். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலே முதலாவதாக பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, கொலை. இதிலே முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது பசி. ஏனென்றால் பசி இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, பசி இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, பசி இல்லை என்றால் இந்த அண்டமே இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் முதல் கருவியாக பசியை எடுத்துக்கொண்டார். ஒரு மனிதன் இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் அவன் இந்த 7 கட்டளைகளிலே முதலாவதாக 2 கட்டளைகளை சிறமேர் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமானது எதுவென்றால் பசி, கொலை. மற்ற ஞானிகளெல்லாம் சொல்லாத, மற்ற ஞானிகள் விவரிக்க முடியாத இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை அறிந்து மனிதன் ஆலய வழிபாடுகளிலும் தியானம், தவம், யோகம் போன்ற கலைகளிலும் அலைந்து கொண்டிருந்த காலத்திலே அதிலெல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது, இறைவன் உங்களை நெருங்க மாட்டார், இறைவனுக்கும் உங்களுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய தொடர்புகள் கிடைக்காது. தொடர்புகள் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு மிக அழுத்தமாக வள்ளலார் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். இது வள்ளலார் போதித்ததல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளலார் மூலமாக இந்த மக்களுக்காக எடுத்துரைக்கப்பட்டது. ஒரு மனிதன் உயர்ந்த பிறப்பு பிறந்தவன். எல்லா பிறப்புகளிலும் உயர்ந்த பிறப்பு எது என்று கேட்டால் மனிதன்தான். இந்த உயர்ந்த பிறப்பு பெற்ற மனிதன் எங்கே செல்ல வேண்டும்? வந்த இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே திரும்பி செல்லுவதுதான் மனித இனத்தினுடைய அடிப்படை குறிக்கோள், சட்டம். ஆனால் இதுவரையிலே வந்த மனிதன் பல கோடி பிறவிகள் எடுத்து இறுதியாக கிடைத்திருப்பதுதான் மனித பிறப்பு. இதற்கு முன்னாடி எத்தனை கோடி பிறப்புகள் என்பது நமக்கு தெரியாது. எல்லோரும் நீங்கள் கேட்டிருப்பதுதான் சாதாரண ஊர்வனிலிருந்து பரப்பன, நடப்பன, தேவர், அசுரர், அதுக்கப்புறம் தான் மனிதர். மனிதனுடைய பிறப்பானது 7வது பிறப்பு. நம்ம 6வது பிறப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய பிறப்பு என்பது 7வது பிறப்பு. இந்த 7வது பிறப்பிலே தான் இறைவனுடைய அருளை பெற்று நம்முடைய சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய சட்டம். அதற்காகத்தான் உயிர்களை இறைவன் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து 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 ப்ரமோஷன், உயர்ந்த பதவி கிடைத்தது தான் மனித பிறப்பு. மற்றவர்களெல்லாம் அது வினை பிறப்பு என்று சொல்லுவார்கள். ஒன்றிலிருந்து மனித தேகம் வருவதிலே கீழே இருப்பதெல்லாம் வினை பிறப்புகள் என்று சொல்லும் சமயங்கள், மதங்கள் எல்லாம் வினைகள் அல்ல. ஆன்மா உயிரெடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இத்தனை பிறப்புகள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு பிறப்புகளிலும் 7 பிறப்புகள் இருக்கிறது. ஒரு தாவரத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே 7 பிறப்பு. அப்படின்னா எல்லா தாவரத்துக்கும் சேர்ந்து அல்ல. ஒரு அருகம்பில் என்றால் அந்த அருகம்பில்லுக்கு 7 பிறப்பு உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு மாற்றங்களான தாவரங்களுக்கும் 7 பிறப்புகள் உண்டு.
அப்படி என்றால் தாவரங்களுடைய பிறப்பினுடைய கணக்கு பார்த்தீர்களானால் கோடான கோடி பிறப்பு. அதற்கு பிறகுதான் ஊர்வன, பரப்பன, நடப்பன, அசுரர், தேவர், மனிதர். அப்ப மனிதனுடைய பிறப்பு எதற்காக உயர்ந்த பிறப்பு என்று சொன்னார்கள் என்றால், மனிதன் எல்லா வகையும் தெரிந்து இறைவன் யார் என்பதையும் தெரிந்து இறைவனிடத்திலே அருளை பெறுவது எப்படி என்பதையும் தெரிந்து அந்த அருளை பெற்று நம்மை படைத்த தந்தையார் தாயார் என்பதை தெரிந்து இறுதியிலே வந்த இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டுவதுதான் மனித பிறப்பு. இந்த பிறப்பை நாம் முழுமையாக பெற்றிருக்கிறோமா என்றால் இல்லை. பல கோடி ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திலே வந்த ஆன்மீக சிந்தனையாளர்கள் மனிதனுடைய வாழ்க்கை முறையை முறையாக சரியாக வகுத்து தரவில்லை. அது யாராக இருந்தாலும் சரி. அதனால்தான் வள்ளலார் இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர். இந்த உலகத்தில் பல கோடி ஆண்டுகளாக ஆன்மாக்களை அனுப்பி கொண்டே இருக்கிறேன். அது பிறந்து பிறந்து இறந்து இறந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரையிலே ஒரு ஆன்மா கூட திரும்பி வரவில்லை. திரும்பி வராததற்கு என்ன காரணம்? மனிதனுக்கு உயர்ந்த அறிவுள்ள மனிதன் உயர்ந்த அறிவுள்ள செயல்பாடு இல்லாமல் தாழ்ந்த அறிவுள்ள மனிதனாகவே வாழ்ந்து வந்து விட்டான். ஏன் தாழ்ந்த அறிவு என்றால், மனிதன் தாழ்ந்த அறிவு அல்ல, மனிதனுக்கு வழிகாட்டியவர்கள் தாழ்ந்த அறிவுள்ளவர்கள். மனிதர்கள் யாருமே குற்றவாளிகள் அல்ல, எல்லோரும் நல்லவரே. ஆனால் மனிதர்களுக்கு வழிகாட்டிய ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஜாதி, சமயம், மதம், இந்த மூன்றும் தான் நாம் இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது என்று வள்ளலார் பதிவு செய்கிறார். ஏனென்றால் வள்ளலாருக்கு இறைவன் சொல்லுகிறார். இறைவன் பார்க்கிறார், இந்த உலகத்தை படைத்து, அண்டங்களை படைத்து, உயிர்களை படைத்து, பொருள்களை படைத்து, எல்லா வசதிகளையும் கொடுத்து இந்த ஆன்மாக்கள் வாழ்ந்து இறுதியிலே அதனுடைய வாழ்க்கையை நிறைவு பெற்று திருவருளை பெற்று மறுபடியும் நம் இடத்திற்கு வர வேண்டும் என்றதுதானே அனுப்பினோம். ஆனால் இதுவரையில் ஒரு ஆன்மா கூட வரவில்லையே. சொல்லுவார்கள், அவர்கள் சென்றார்கள், இவர்கள் சென்றார்கள் என்று. எவருமே செல்லவில்லை. எல்லாமே கீழ்நிலையில் தான் இருக்காங்க. ஒரு நபர் கூட இறைவனுடைய உண்மையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்பதே தெரியாது. உங்களுக்கு எப்படி போவாங்க? உண்மையான இறைவன் தெரிந்திருந்தால் கூட அவர்கள் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரையே கடவுளையே மறைத்து விட்டார்கள். கடவுளுடைய உண்மையை இதுவரையில் எந்த ஞானிகளும், எந்த சித்தர்களும், எந்த யோகிகளும் கண்டவர் இல்லை. அதனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். அது மறைமுகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் யார் என்பதை பார்த்திருக்கிறார்களா, கண்டிருக்கிறார்களா, சென்றிருக்கிறார்களா என்றால் இதுவரையில் யாருமே இல்லை. இதைத்தான் நம்மை படைத்த இறைவன் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் நமக்கு சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு சொற்பொழிவாளராகவும் வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய ஈரோட்டு தங்கம் கதிர்வேல் ஐயா அவர்கள் சன்மார்க்க எழுச்சி சொற்பொழிவாளராக வந்து வருகின்றிருக்கக்கூடிய நம்ம ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. எல்லாரும் மகா மந்திரம் சொல்லுவோம். நம்முடைய கதிர்வேல் ஐயா அவர்களுக்கு தெய்வம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நல்லா இருக்கு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு. மாலை அப்படியே போட்டுங்க. அப்படியே இருக்கட்டும் சார், மாலையும் ஷாலும் அப்படியே இருக்கட்டும் சார், அப்படியே இருக்கட்டும் சார், அப்படியே பேசுங்க சார். தனி சிறப்பு. என்ன இது அழகா இருக்கீங்க. வள்ளலார் சொல்லுவார், படுக்கவோர் பாய்க்கும் கதியில்லை, உழுக்கவோ உடைக்கும் வழியில்லை, துடுக்கவோ நல்ல சோமன் இல்லை. இப்படி இல்லை இல்லை என்று தன்னை வருத்தி கொண்டே இருப்பார். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் உலக மக்களை திருத்த வேண்டும், உலக மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற பெரும் கருணையோடு வாழ்ந்த வள்ளலாருடைய இயக்கத்திலே இருந்து கொண்டு நமக்கென்ன மாலை மரியாதைகள். நான் சொல்லுவதுண்டு, சுமார் 40 ஆண்டுகளாக என்னுடைய பெயருக்கு பின்னாடி எந்த பட்டமும் போடக்கூடாது, என்னுடைய போட்டோ கூட வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நமதுடைய ஆன்மநேயர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே தட்டிலே என்னுடைய போட்டோவை போட்டிருக்கிறார். அவர் என் மேல் வைத்திருக்கக்கூடிய அளவில்லாத அன்பின் காரணமாக செய்தார். இங்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் என் வாழ்க்கையிலே சில குறிக்கோள்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த கை யாரிடத்திலும் ஏந்தக்கூடாது, புகழ் யாரிடத்திலுமே பெறக்கூடாது, சன்மார்க்கத்தினுடைய வள்ளலாருடைய கொள்கைகளை, இறைவனுடைய பெருமையும் புகழையும் பேசுவதற்கு ஒரு சிறு துரும்பு கூட மற்றவரிடத்தில் வாங்கக்கூடாது என்பதை நான் மிகவும் குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பிறவி எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நான் ஒன்றும் பெரிய அறிவாளி அல்ல, பெரிய ஒரு படிப்பாளி அல்ல, கல்லூரிக்கு சென்றவன் அல்ல, இலக்கண இலக்கியம் தெரிந்தவன் அல்ல. வள்ளலாருடைய திருவருட்பாவை நான் கையில் எடுத்துவிட்ட பிறகு எனக்கு கிடைத்த பாக்கியம் கொஞ்ச நஞ்சமல்ல, சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. வள்ளலார் சொல்லுகிறார், கற்கும் முறை கற்றறியேன், கற்றார் முன் நடித்தேன், நிற்கும் இலை நின்றறியேன், நின்றார் முன் நடித்தேன், நெடுங்காம பெரும்புயலை நீந்தும் வகையறியேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நமக்கு என்னது இருக்கிறது? அதான் சொல்லுவார் இன்னொரு இடத்திலே, நாடு கலந்த ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்ப, நன்னியனை மாலையிட்ட நாயகனே, ஈடு கடந்திற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தே இன்பநடம் புரியும் இறையவனே, பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்றே எனக்கு பணியிட்டாய், நான் செய்பெறும் பாக்கியம் என்று வந்தேன். எப்படியா? நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்ப,
நன்னியனை மாலையிட்ட நாயகனே, ஈடு கடந்திற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தை இன்பநடம் புரிகின்ற இறையவனே, பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்றே எனக்கு பணியிட்டாய், நான் செய்பெறும் பாக்கியம் என்று வந்தேன். அடுத்தது என்ன சொல்றாரு? கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே. வள்ளலார் இறைவன்கிட்ட கேட்கிறார், நான் கற்கவில்லை, பள்ளிக்கு செல்லவில்லை, யாரிடத்திலும் குரு உபதேசம் பெறவில்லை, எனக்கு குருநாதர் என்பது யாரும் இல்லை, கற்றதும் நின்னிடத்தே, கேட்டதும் நின்னிடத்தே, இல்லையா? அப்படி எல்லாமே நின்னிடத்தே நின்னிடத்தே என்றே இறைவனை பார்த்து வள்ளலார் சொல்லுவார். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, எது வேண்டும் என்றாலும் நம்முடைய தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே கேட்டால் கிடைக்கும். இதுதான் சத்தியம். மற்ற தெய்வங்களிடத்தில் கேட்டால் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் அதெல்லாம் கற்பனை தெய்வங்கள், பொய்யான கற்பனை தெய்வங்கள். கற்பனை கூட மற்ற பரவாயில்ல, பொய்யான கற்பனைன்னு வரும். அதைத்தான் வள்ளலார் கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. அது என்ன போகணுமா? மண்மூடி போக, போட்டு புதைங்கன்னார். இந்த பூமிக்குள்ள போட்டு புதைச்சிருங்க, மறுபடியும் அது வெளி வந்துருச்சுன்னா நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால்தான் வள்ளலாருக்கு இறைவன் இந்த உலகத்தில் அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அறிவை புகட்டி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இறைவனால் வருவிக்க உற்றவர் வள்ளலார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சன்மாரிகள். வள்ளலார் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினல் அல்ல. அதை முதல் தெரிஞ்சுக்க. படித்தவர்கள் எல்லாமே அந்த காலத்தில் பாலகிருஷ்ண பிள்ளையிலிருந்து எல்லாமே இதைத்தான் சொல்லிட்டு வராங்க. வள்ளலார் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் ஒருவர் அன்றோ அப்படின்வார். நான் ஒருவன் அல்ல, அது மாறி வந்தவன் நான் அல்ல. ஏனென்றால் இறைவன் என்னை எப்படி அனுப்பினாரு? அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. இறைவன் வருவிக்க உற்றவர் வள்ளலார். மற்றவர்களெல்லாம் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அது ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனால் வருவிக்கப்பட்டதுதான். ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் இது இருக்கு. ஏனென்றால் இந்த உலகத்தை திருத்துவதற்காக நேரடி பர்த், சின்னமையனுடைய கருவறையிலே நேரடி பர்த் தான் வள்ளலார். நான் பல இடங்களிலேயே சொல்லி இருப்பதுண்டு, வள்ளலார் தனி பிறப்பு. அதுக்கு பேரு சம்புபட்சம்னு பேரு. சம்புபட்சம் என்றால் இறைவன் வாக்கால் சொன்னவுடன் கருதரிப்பது. இறைவன் வாக்கால் சொன்னவுடன் கருதரிப்பதுக்கு பேரு சம்புபட்சம். மற்றவங்க சொன்னா கருதரிக்குமானா தரிக்காது. இது எமர்ஜென்சி மாதிரி. இந்த உலகத்தை திருத்துவதற்காக ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை எடுத்து இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக மருதூரிலே சின்னம்மை இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு சென்று பசியை போக்கி உணவை உண்டு அங்கே கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே என்ன தெரியுமில்லை? நீங்களாம் படித்தது தானே. என்னுடைய பசியை போக்கிய உனக்கு உலகத்தினுடைய பசியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு ஞான குழந்தை பிறக்குன்னு வார்த்தை. அப்ப நம்மலாம் சொல்றோம் சிவனடியாராக வந்தார். சிவனடியார் அல்ல அவர். சின்னம்மைக்கு சிவனடியார்னா தான் தெரியும், கடவுள்னா தெரியாது.
அந்த அம்மாவுக்கு புரியறதுக்காக தெரிஞ்சு கொள்வதற்காக சிவனடியாராக போறாருங்க. இப்போ நம்ம எல்லாம் சிவனடியார் வந்தார் நம்ம நினைக்கிறோம். சிவனடியாராக வேஷம் தாங்கி சின்னம்மையினுடைய அந்த இல்லத்திற்கு சென்று இந்த உலகத்தை திருத்துவதற்காக ஒரு ஞான குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதான் உடனடியாக கர்ப்பம் தரித்தது. நமக்கெல்லாம் 12 மாதம், வள்ளலாருக்கு 10 மாதம். நாமெல்லாம் 12 மாதத்தில் பிறந்தவர்கள், வள்ளலார் 10 மாதத்தில் பிறந்தவர். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே ஒரு மாலை போட்டதுனால சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு, இடையில் ஒரு தடங்கள். அப்போ என்னாச்சு, ஆணினுடைய சுக்கிலத்தில் 2 மாதம் ஆன்மா இருக்கும். அந்த 2 மாதம் உயிர் தோற்றம் அடையும். அங்கே அந்த உயிர் தோற்றம் அடைந்த பிறகுதான் பெண்ணினுடைய சோனிதத்திற்குள் போகும். இங்க 2 மாதம், அங்க 10 மாதம் முழுவாக ஒரு உயிர் உடம்பெடுத்து அவயங்களை பொருத்தி அழகான ஒரு வீடை கட்டி வெளியே அனுப்புவதற்கு 12 மாதங்கள். அதனாலதான் நமக்கு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம் சும்மா வச்சுட்டான்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய பிறப்பினுடைய மாதக்கணக்கில் தான் 12 மாதங்கள் வைத்தது. அப்போ அந்த 12 மாதங்களில் நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் 12 மாதம். இது மாதிரி அருளாளர்களுக்கு, இறைவனால் நேரடியாக வருபவர்களுக்கு சுக்கிலத்துக்கு போகாது. அந்த ஆன்மா ஆணனுடைய சுக்கிலத்துக்கு நேரடியாக பெண்ணினுடைய கருவறைக்கு போயிடும். அங்கே போன உடனே அது அங்கே தான் எல்லா சக்திகளும் கொடுக்கப்படுது. அதனால தான் அது ஞான குழந்தைன்னு பேர் வள்ளலார். ஏன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகல, இயற்கையிலே கல்வி வந்தது என்றால் இறைவனுடைய நேரடி பர்த். அதுக்கு பேர் வள்ளலாரே புறநிலை பகுதியிலையும் பாடல்கள் எழுதி வைத்திருப்பார். அதுக்கு பேர் சம்புபட்சம்னு பேர். அணுபட்சம், சம்புபட்சம், விபுபட்சம், இப்படி பட்சங்களை பிரிப்பார். அதனால வள்ளல் பெருமானுடைய வருகை எதற்காக என்றால் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக, வழிகாட்டுவதற்காகத்தான் வள்ளலார் வந்தார். நாமெல்லாம் வழி தெரியாமல் இருக்கிறோம். இதுவரையில் வழிகாட்டிய தடங்கள் எல்லாமே குறுக்கு தடங்கள், நேர் வழிகளே கிடையாது. எந்த சமயங்களும் மதங்களும் நமக்கு நேர் வழியை காட்டவில்லை. ஆதலால் ஜாதி சமய மதங்கள் பொய்ன்னு வள்ளலார் அதான் சொன்னார். ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. ஏன் அதை அவர் பொய்ன்னு சொல்லணும்? ஜாதி சமய மதங்கள் இன்னைக்கு எத்தனையோ ஆட்சியாளர்கள், விஞ்ஞானிகள், அறிவியல் வல்லுநர்கள், இவர்களால் ஜாதியை போக்கிவிட முடியுமா? சமயத்தை போக்கிவிட முடியுமா? மதத்தை போக்கிவிட முடியுமா என்றால் எக்காலத்திலுமே முடியாது. சுத்த சன்மார்க்கம் எப்பொழுது வளர்ச்சி பெறுகிறதோ அப்பொழுதுதான் மக்கள் உண்மையை தெரிந்து கொண்டு ஜாதி சமய மதத்தை விடுவார்கள். அதுவரையில் விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏனென்றால் உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது எது என்று நினைக்கிறீர்கள்? மதங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலுமே ஆண்டு கொண்டிருப்பது மனிதர்கள் அல்ல, மதங்கள். மதங்கள் காட்டிய வழியில்தான் இந்த உலகம், இந்த நாடு இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், எவ்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தேன். எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றீர், தெய்வம் ஒன்றென்றீர். கரிபிடித்த கலகமிட்ட பெரியரினும் பெரியீர், ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர். அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையறியீர். உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, உற்றறிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே. உங்கள் ஜாதி சமய மதங்கள் அருளை காட்டிடுமா? அருளை காட்டுவதற்கு அதற்கு சக்தி இருக்கிறதா? ஆற்றல் இருக்கிறதா?
அதுகளே அருள் பெறாமல் மாண்டு போய்விட்டார்கள். எத்தனை மதவாதிகள், எத்தனை சமயவாதிகள் இந்த நாட்டிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அருளாளர் என்றால் அழியக்கூடாது, அருளாளருக்கு மரணம் வரக்கூடாது. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? ஆன்மா அழியாது, உடம்பு அழிந்து விடும் என்பதை கண்டார்களே தவிர உண்மையை காணவில்லை. வள்ளலார் வந்துதான் சொல்லுகிறார், ஆன்மாவும் அழியக்கூடாது, உயிரும் அழியக்கூடாது, உடம்பும் அழியக்கூடாது. அருள் பெற்றால் மூன்றும் மாற்றம் அடைய வேண்டும். உடம்பு மண்ணுக்கோ தீக்கோ இரையாக கூடாது. நீ செத்துட்டினா மறுபடியும் பிறப்பு உண்டு. அப்போ இதுவரையில் செத்தவர்கள் எத்தனை கோடி ஞானிகள், எத்தனை கோடி அருளாளர்கள், எத்தனை கோடி சித்தர்கள், கணக்கில் அடங்காது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏ மனிதர்களே, நான் சும்மா விளையாட்டாக இந்த உலகத்தில் வரவில்லை. உங்களையெல்லாம் திருத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் வரவில்லை, நம்முடைய தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்னை வர வைத்திருக்கிறார். ஏன் வர வைத்திருக்கிறார்? நீங்கள் எல்லாம் மாண்டு கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான கடவுள் யார் என்று தெரியாமல் இருக்கிறீர்கள். கடவுளை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியாமல் விழிக்கின்றீர்கள். இதையெல்லாம் தெரியப்படுத்தி உண்மையான வழியை காட்டுவதற்காகத்தான் இறைவன் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இல்லையா? இன்னொரு இடத்திலே சொல்லுவார்கள், பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது. உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தேன். என்ன காட்டணுமா? புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி. அங்க என்ன கொடுக்கணும்? மெய்ப்பொருளை நன்குணர்த்தி. இங்கதான் வைக்கிறாரு. சுத்த சன்மார்க்கத்தை காட்டுவதற்கு என்ன தேவை? காட்டினால் அங்க என்ன இருக்கணும்? மெய்ப்பொருள். அப்போ இதுவரையில் இருந்த பொருள்கள் எல்லாம் ஆப்போசிட் என்ன? பொய்ப்பொருள். ஆனால்தான் மெய்ப்பொருளை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீதாக சொல்ல முடியும், வேற எவனும் சொல்லல. என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டன. ஏன் இந்த வேலையை நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன்னா, நீதான் என்னுடைய மகன். சொல்வதை செய்யக்கூடிய தில் உள்ளவன், தைரியம் உள்ளவன், பயப்படாதவன், அஞ்சாதவன், எதற்கும் அசராதவன், முழுமையான அருளை பெறக்கூடிய தகுதி உள்ளவன். உன்னை யாரும் அசைக்க முடியாது, நெருங்க முடியாது. நீ சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும். உண்மைதான் சொல்லுவாய். உண்மைதான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆணித்தரமான உண்மையை எடுத்து வைத்தார் வள்ளலார். நாம் இதுவரையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கேள்வி கேட்குறாங்க. நாட்டில் தினமும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கு. வள்ளலார் சித்தி பெற்று எத்தனை ஆண்டுகளாகிறது? எத்தனை ஆண்டுகளாகிறது? 150 ஆண்டுகளாகிறது. ஏன் இன்னும் ஒருவர் கூட சன்மாரிகள் மரணமடையாமல் வாழாமல் இருக்கிறார்கள்? மனிதர்களுடைய குற்றமா, சன்மாரிகளுடைய குற்றமா, இல்லை இறைவன் அவர்களுக்கு சரியான அருளை கொடுக்கவில்லையா? என்ன காரணம் ஐயா, தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். என்ன சொல்லுவது? ஏனென்றால் நமக்கு இதுவரையிலே உண்மை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு உண்மை கிடைச்சி இப்போதான் கிடைச்சிருக்கு. எனக்கு எப்போ கிடைச்சது?
40 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சு வந்து இப்போதான் ஒரு 10-15 ஆண்டுகளாக முழு உண்மை தெரிஞ்சது. ஆரம்பத்தில் முழு உண்மை தெரியல. அதில் ஊன்றி அதிலேயே இரவு பகலாக தோய்ந்து கருணையை கையில் எடுத்து ஜீவகாருண்யத்தை கையில் எடுத்து மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்து அதில் பழகி 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 வருகின்ற பொழுதுதான் விசாரம் என்ன என்பதே புரிந்தது. அதுக்கு முன்னாடி விசாரம்னா என்னன்னு தெரியல. வள்ளலாறு விசாரம் என்று போடுகிறார், அதற்கு சத்துள்ள விசாரம்னு போடுறார். ஜீவகாருண்யம் எழுதுறார், ஜீவகாருண்யம் சாவிதாண்டா கிடைக்கின்றார். ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல். திறவுகோல்னா என்ன? சாவி. ஆனா உள்ள போக முடியுமா? சாவி கையில் இருக்கு, பூட்டு திறக்கணுமே, லாக் பண்ணி இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்குது. சாவி வாங்கிட்டீங்க, திறக்கிறதுக்கு வழி இல்லை, திறந்தா திறக்க மாட்டேங்குது. அப்ப என்ன இல்லைங்க? விசாரம் இல்லை. ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவனுடைய அந்த எல்லைக்குள் செல்வதற்குண்டான அருள் இல்லை. அப்போ அருளை பெறுவதற்கு ஒரு பகுதியை சம்பாதித்திருக்கிறீர்கள், இன்னொரு பகுதியை சம்பாதிக்கவில்லை. அதனால நீங்க சாவிதான் வாங்கிட்டு இருக்கிறீங்க, உள்ள போக முடியல. சன்மார்க்கிகள் எல்லோருமே ஜீவகாருண்யத்தில் நல்ல ஈடுபாடாக இருக்கிறீர்கள். அது ஒரு ஜீவகாருண்யம் மட்டும்தான். அது என்ன? பசி. அடுத்தது போட்டாரே பரஜீவகாருண்யத்திற்கு 2 இருக்கு. நீ இறைவனுடைய கோட்டையை திறந்து உள்ளே போக வேண்டுமானால் 2 கருணை வேணும்ன்றாரு. பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இல்லையா? இது 7ல் 2 அவசியம் வேணும்னார். ஒன்று பசி, இன்னொன்று கொலை. கொலை செய்வதை எதையாவது தடுத்திருக்கிறீர்களா? கொலை நடப்பதை பார்த்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? எந்த வத தந்திரத்திலாவது அந்த கொலையை நிறுத்தியிருக்கிறீர்களா? பசியை போக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது கொலைன்றார். மற்றதெல்லாம் இச்சை, எளிமை, பயம் அதெல்லாம் தேவையில்லை. அது அவர்களே அதை முயற்சி பண்ணிக்கலாம். 2 சன்மாரிகள் கடைபிடிக்க வேண்டியது 2 ஜீவகாருண்யத்தில். அதனாலதான் அதை பிரிச்சார். அதுக்கு பரஜீவகாருண்யம் அபர ஜீவகாருண்யம் பிரிக்கிறார். அப்ப பரஜீவகாருண்யம் என்றால் பரத்திற்கு செல்வது, அருளை பெறக்கூடிய கோட்டையினுடைய எல்லைக்குள் செல்வது. எல்லைக்குள் செல்வதற்கு சாவி இருக்கிறது, இன்னும் முழுமை பெறவில்லை, அதனால் உள்ளே செல்ல முடியவில்லை. அப்ப முழுமை பெறுவதற்கு என்ன தேவை? நம்மால் முடிந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். கொலை நடக்கின்ற பொழுது, பசி வருகின்ற பொழுது காப்பாற்றி விடுகிறீர்கள். கொலை நடக்கின்ற பொழுது நீங்கள் போய் கசாப்பு கடைக்காரனை போய் நிறுத்துன்னு சொன்னா கத்தி நம்ம மேல போட்டுருவான். நமக்கு தெரிந்த நம்மால் முடிந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்தீர்கள்? இது ஒரு கேள்வி. இரண்டாவதாக, இது ஜீவகாருண்யத்திய ஒரு பகுதி. இன்னொன்று சத்து விசாரணை வராரு வள்ளலாரிங்க. சத்து விசாரணம் என்றால் என்ன? இறைவன் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவருக்கு நமக்கு உண்டான தொடர்பு என்ன? அந்த தொடர்பு தெரிந்து கொள்வதற்கு எது எது தடையாக இருக்கிறது? அந்த தடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி புதைக்கக்கூடிய தில்லு வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும் சத்து விசாரம். சத்து விசாரம் என்பது சும்மா பேசிக்கிட்டு வாதம் பண்ணுவதல்ல. இறைவன் யார்? நான் யார்? என்னை படைத்தவன் யார்? அவருக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு என்ன? நாம் எப்படி வந்தோம்? எப்படி வாழ்ந்தோம்? ஏன் பிறவிகள் எடுத்தோம்? பிறவிகளை அத்தனையும் எடுத்து மனித பிறப்பு ஏன் கிடைத்தது? மனித பிறப்புக்கு மட்டும்தான் அருள் கிடைக்கும் என்பது ஏன்? அப்ப அந்த அருள் எங்கே இருக்கிறது? வெளியே இருக்கிறதா
இல்லை நம்முடைய ஆன்மாவிலே இருக்கிறதா? எப்படி அந்த அருளை பெறுவது? இந்த அருளை பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் சத்து விசாரம். அதுதான் சத்து உள்ள விசாரம். விசாரம் என்றால் என்ன? துக்க நிவர்த்தி அப்படின்னு வள்ளலார். விசாரம் என்றாலே துக்கத்தை ஒழிப்பது. துக்கம்னா என்ன? நமக்கு எது பெரிய துக்கம்? மரணம். உலகத்துல 3 வேதனையை போட்டார் வள்ளலார். பயங்கரமான வேதனை 3 வேதனையா? என்ன வேதனை? நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை. இந்த 3 வேதனையை விட கொடுமையான வேதனைடா பசி வேதனை. வேதனையிலே 3 வேதனை பெருசு. இதை கூட கொஞ்ச நேரம் தாங்கலாம். ஆனா பசி வேதனை என்பது இதை விட கொடுமையானது. அப்படின்னு பசி என்ற ஒரு கருவிக்கு இலக்கியம் கொடுத்தவர் வள்ளலார் தான். உலகத்துல எவனுமே கிடையாது. பசி என்ற ஒரு கருவி, அது உபகார கருவின்னு எழுதினார் வள்ளலார். இறைவனால் கொடுக்கப்பட்ட உபகார கருவி. பசி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உயிர்கள் இல்லை. பசி இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. ஆன்மாவுக்கு வேலை இல்லை, இறைவனுக்கு வேலை இல்லை, பஞ்சபூதங்களுக்கு வேலை இல்லை, கிரகங்களுக்கு வேலை இல்லை. இந்த உயிர்கள் வாழ வேண்டுவதற்கு முதற் கருவி எது என்றால் பசி. அதுக்கு பேர் உபகார கருவி. இந்த உபகார கருவி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவியை நாம் விசாரத்தினாலும் கருணையினாலும் அந்த பசி என்ற அந்த கருவியை நம்மிடம் இருந்து அகற்ற வேண்டும். நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். நமக்கு பசி இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு இருக்கலாம். சுத்த சன்மாரிகளுக்கு, இறைவனுடைய அருளை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு பசி என்பது இருக்கக்கூடாது. அது ஆண்டவங்கிட்ட திருப்பி கொடுக்கணும். ஐயா, இனிமேல் எனக்கு பசி வேண்டாம். இந்த பசியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதுதான் என்னுடைய உயிரை வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த உயிரை வாங்குவதற்கு பசிதான் காரண காரியமாக இருக்கிறது. அதனால் இந்த பசியை என்னிடத்தில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நம்ம உறுதியாக இருக்கணும். எப்ப உறுதியாக இருக்க முடியும்? வாயில் சொன்னா முடியுமா? இறைவனை இடைவிடாது நினைத்தால் பசி என்பது வராது. பசி எப்ப வராது இருக்கும்? இறைவனை இடைவிடாது நினைக்கின்ற பொழுது பசி என்ற கவனம் உங்களுக்கு வராது. அப்ப கேப் இருக்கும்போது தான் பசி என்ற கவனம் வருது. வள்ளலார் எங்கேயாவது போய் சாப்பிட்டு இருக்காரா? வரலாறு பார்த்தீங்களா? வள்ளலாரே சொல்லுவார், உற்ற தாரணையில் உலக உணர்ச்சி எனக்கு உற்ற நாள் முதலாக பெற்ற தாய் வாட்டம் உருவதற்கஞ்சி பேருணவு உண்டனன். உற்றவர் நேயர் அன்புலார் இவர்களுக்காக ஒரு பிடி உண்டனன். மற்றவை அல்லால் சுகவுணா கொள்ள என் மனம் நடுங்கியது. இந்த உணவினால் என்னுடைய உயிர் இந்த உடம்பை விட்டு பிரிந்து விடும் என்று நான் நினைத்து உணவை நான் உட்கொள்ளாமல் இருந்தேன். வள்ளலார் சொல்லுவார், சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். கூற்றம் என்றால் யமன். எப்ப நீங்க சாப்பிடுறீங்களோ அப்போ உங்களுக்கு யமன் வந்தே தீர்வான். அதனால சன்மாரிகள்லாம் அருள் கிடைக்கும் அருள் கிடைக்குன்னு 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு இறைவன் அருளை கொடுப்பாருன்னு ஏமாந்துடாதீங்க. நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வது. அதனாலதான் வள்ளலார் சொல்லுவார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே. ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து
அருட்பெருஞ்சோதி கண்ட ஆடேடி பந்து. நீ ஊரமுது உண்கின்றாய். ஊரமுது என்பது மலம் வருவது, வேர்வை வருவது, சிறுநீர் வருவது, அழுக்கு வருவது, 9 துவாரங்களுக்கு வேலை கொடுப்பது. உடம்புல எத்தனை துவாரங்கள் இருக்கிறது? 9 துவாரங்களும் லாக் ஆகணும். 9 துவாரங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. அதை லாக் பண்றதுக்கு எது, லாக் பண்ணாத இருக்கிறதுக்கு எது நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்குது? சாப்பாடு. சாப்பாடு போகின்ற வரையிலும் இந்த 9 துவாரங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கும். இந்த 9 துவாரத்தை அடக்குவதற்கு பயிற்சி வேணும். அடக்குவதென்றால் தியானம் செய்வதோ, யோகம் செய்வதோ, தவம் செய்வதோ அல்ல, மூச்சு பயிற்சி ஏற்றுவதோ அல்ல, குண்டலியை ஏற்றுவதோ அல்ல. இதெல்லாம் மோசடி மைத்தான்கள் வேலை. சன்மாரிகளுக்கு எந்த பயிற்சியும் வேண்டாம். இறைவனை நினைப்பதே குறிக்கோளாக இருக்கணும். அந்த யார் அந்த இறைவன் என்பதை நினைப்பதில் குறிக்கோளாக இருக்கணும். இல்லையா? வள்ளலார் என்ன சொல்றாரு? இப்ப பாண்டார காலையில ஒருத்தர் சாதாரண பாட்டு தானே. அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். யாரை ஆண்டு கொண்டு இருக்கிறது? தினமும் படிக்கிறீங்க, சாதாரணமா படிக்கிற பாடல் தானே. அது உள்ள என்ன அர்த்தம் இருக்குதுன்னு பாத்தீங்களா? அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம். அது என்ன பண்ணுதான்? இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். உங்களுடைய இருட்பாடுகள், குற்றம் குறைகள், அறியாமைகள் அத்தனையும் உங்களை விட்டு நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தெய்வம். இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவாறு எமக்களிக்கும் தெய்வம். தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். அது எங்க இருக்கு? சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம். அதே தெய்வம். என்ன ஸ்ட்ராங் அந்த பாடல்ல? அதான தெய்வம், வேற தெய்வம் கிடையாது. தெய்வம் அதே தெய்வம். என்ன அர்த்தம் அதுக்கு? சன்மாரிகள் உண்மையை தெரிந்துவிட்ட பிறகு வேறு தெய்வங்களை வழிபாடு செய்வதனால் ஒரு பயனும் இல்லை. ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை சன்மாரிகள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர வேறு தெய்வத்தை வழிபட மாட்டேன் என்று உறுதியாக இருப்பவர்கள். வள்ளலார் தெளிவுபடுத்துகிறாரே, உன்னுடைய ஆன்மாவிலே குடியிருக்கக்கூடிய ஆற்றல் அரசனாக, அம்பலத்து அரசனாக, சிற்றம்பலத்தில் செயல்படக்கூடியவனாக அருட்பெரும் ஒளி என்பது தாண்டா உன்னுடைய தலையிலே இருக்கிறது. அதுதான் சிற்சபை. சிற்சபையிலே நடமிடக்கூடிய தெய்வம் உன்னிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீ தெரு தெருவாய் அலைகின்றாயே, என்ன அறியாமை! ஏன்னா மற்றவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோ பவநெறி இதுவரை பரவியது. இதுவரையும் பரவிய நெறி என்ன? பவநெறி, சுடுகாட்டு நெறி. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோ பவநெறி இதுவரை பரவியது, அதனால் செந்நெறி அறிந்திலர். அதனால்தான் நீங்க நல்ல நெறி இதுவரையிலும் தெரிஞ்சுக்கல. வள்ளலார் சொல்றாரு, கேட்டமா? அதனால் செந்நெறி அறிந்திலர். என்ன நடக்குது? இறந்து இறந்து செறி இருள் அடைந்தனர். எவ்வளவு டார்க் பிளாக், அசைக்க முடியாத கருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கருமை என்றால் என்ன? இருட்டு. சாதாரண இருட்டு அல்ல, சாதாரண இருட்டில் தெரியும் கண். டார்க் பிளாக் லாக். உங்களுடைய கண் லாக் ஆயிடும், எதுவுமே தெரியாது. அதனால்தான் கருநெறி வீழ்ந்துடலாதீர்னார்.
சன்மாரிகள் இதுவரையும் கேட்குறோமா? புரிந்துக்கணும். அப்போ கதிர்வேல் நீ அப்படியாடா? 40 ஆண்டுகளாச்சு. எந்த கல்லையோ மண்ணையோ செம்பையோ கை தூக்கி வணங்கவே மாட்டேன். அதெல்லாம் அம்பக்கன்று எனக்கு தெரிந்து விட்ட பிறகு நான் ஏன் வணங்குவேன்? இல்லையா? அதெல்லாம் கற்பனை, கற்சிலைகள். கல்லு பேசுமா? செம்பு பேசுமா? இட் இஸ் மெட்டீரியல். தங்கம் பேசுமா? மண்ணு பேசுமா? ஐம்பொன் பேசுமா? அதுக்கு போய் அபிஷேக ஆராதனை செய்கிறீர்களே, என்ன மனிதர்கள் நீங்கள்? அதற்கு பால் அபிஷேகம் கேட்டதா ஒரு மண்ணு? இல்ல ஒரு தெய்வம் பஞ்ச பொன்களால செய்தது பஞ்சாமிர்த அபிஷேகம் கேட்டதா? பட்டினி பசி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பசியை போக்காமல் கற்களுக்கும் செம்புக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் பொருள்களை வாரி வழங்கி அபிஷேகம் என்ற போர்வையிலே அழித்துக் கொண்டிருக்கிறீர்களே மக்களே, இது என்ன நியாயம்னு கேட்டார் வள்ளலார். சொல்றாரே வள்ளலார், பசி பட்டினி வறுமை நாட்டிலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு உடம்பிலே பால் இல்லை. ஒரு பெற்ற தாய்க்கு உணவில்லை. உடம்பிலே குழந்தை பெற்றுவிட்டால் மார்பிலே பால் இல்லை. தவிக்கிறது குழந்தை. அதை பார்த்து கொண்டு குடங்குடமாக எடுத்துக்கொண்டு போய் கற்சிலைகளுக்கும் சினிமாவனுடைய நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்கிறீர்களே, என்ன அறியாமை! இந்த நாட்டிலே எத்தனை மக்கள் ஏழ்மை நிலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்க வேண்டாமா? இதைத்தான் சன்மார்க்கம் சொல்லுகிறது. சுத்த சன்மார்க்கம் மோசடி வித்தையை சொல்லவில்லை, மோடி மஸ்தான் வேலையை சொல்லவில்லை. உண்மையை உரைப்பதற்காக வந்தவர் வள்ளலார். நாம் சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் மற்றவர்களை எப்படி புரிய வைப்பது? இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். சித்திவிழாக திருமாளிகையிலே 1874வது வருஷம் சித்தி பெருகின்ற பொழுது ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆண்டவர் வள்ளலாருக்கு, படிக்கிறீர்கள் அருட்பாவை தினந்தோறும். இறுதியிலே அவருக்கு செல்ல தெரியாதா? சொத்த பிரணவ ஞான தேகம் என்ற தேகம் கிடைத்து விட்டது. வள்ளல் பெருமான் நமக்காக தன்னுடைய அந்த பூத உடலை காட்டிக் கொண்டிருக்கிறார். 4 ஆண்டுகளாக பிரணவ தேகத்திலே வாழ்ந்தவர் வள்ளலார். 1867 சொத்த தேகம் வந்து விட்டது. 70 74 வரையிலே இந்த உடம்பை காட்டாமல் பிரணவ தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணுக்கு தெரியும், புலப்படாது. கண்ணுக்கு தெரியும், தொட முடியாது. அதுதான் பிரணவ தேகம். சுத்த தேகம் என்பது கண்ணுக்கு தெரியும், தொட்டா பிடிபடும். பிரணவ தேகம் என்பது கண்ணுக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும், தொட்டா பிடிபடாது. வள்ளலார் யாராவது தொட்டதா வரலாறு இருக்கா? முன்னாடியே உட்கார முடியாது. வள்ளலாருக்கு முன்னாடி உட்கார்ந்தாலும் அவன் ஒளிஞ்சான். அவர் கண்ணை யாரும் நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா அது ஞானக்கண், நம்மளை மாதிரி ஊனக்கண் அல்ல. அதனுடைய பவர் கோடிக்கணக்கான பிரகாசம் உடையது. ஒரு ஆன்மாவினுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம். அந்த பிரகாசம் தான் கண்களின் வழியாக வரும். அது முழுமையாக வரும். நமக்கெல்லாம் இப்போ கோடியில் ஒரு பகுதி தான் வருது. நம்முடைய கண்ணொளி எங்கிருந்து வருது? ஆன்மாவிலிருந்து தான் வருது. வேற எங்கேயோ கண்ணொளி வருதுன்னு நினைக்காதீங்க. கண்ணுக்கு ஒளி வருவது எங்கிருந்து? ஆன்மாவிலிருந்து. ஒரு சிறு நரம்பு, அந்த நரம்புல தான் 2க்கும் வெளியே வரும். இந்த கண்ணு புறத்தோற்றத்திற்கு மட்டும்தான் பயப்படும், அருளுக்கு பயன்படாது. அருளை இந்த கண்ணு பார்க்க முடியாது. அப்படி பார்த்துச்சுனாக்கா இந்த கண்ணு இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது. சத்து விசாரம்னா சாதாரண நினைச்சிடாதீங்க. அப்ப வள்ளலார் என்ன சொல்றார் கடைசியில? அருளை பெறுவதற்குண்டான
முழு வழியும் காட்டினார் வள்ளலார். ஆனா நம்ம என்ன பண்றோம், இன்னும் சமய நூல்களை சொல்லிய பிழைகளை குற்றங்களை பிடித்து கொண்டு வள்ளலாருடைய அருட்பாவுக்கும் சமய நூலுக்கும் நம்ம ஒத்திகை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலாருடைய அருட்பா ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறது, சமய நூலை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறது, ரெண்டுக்கும் ஒத்திகை பார்க்கறது. என்னங்க அறியாமை! இது இறைவன் எழுதிய நூலுங்க. திருவருட்பா என்பது ஆண்டவர் எழுதியது, வள்ளலார் எழுதியது நினைச்சிடாதீங்க. மற்ற நூல்கள் உலகத்தில் இருப்பது பூரா மாயை சக்திகளால் வாழ்ந்த மனிதர்களால் எழுதியது. திருவருட்பா மட்டும்தான் இறைவனால் எழுதியது. இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே, தேனுரைக்க உளமிரிக்க எழுகின்றேன், நீ பெறலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எளிமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். யான் அடையும் சுகத்தினை நீ பெறலாம் அடைதல் குறித்தேன். என்னுடைய ஆன்ம நேய உடன்பிறப்புகள் நீங்கள், நீர் வேறு நான் வேறு என்று நினைக்கவில்லை. என்னுடைய சகோதரர்கள் தனி சம உரிமை உடையவர்கள். அறியாமையினால் அவதிப்படுகிறீர்கள். நீங்கள் அறியாமை அல்ல, உங்களை அறியாமையில் வைத்து விட்டார்கள். அதனால்தான் வள்ளலார் நமக்கு சொல்றார் அடிக்கடி, ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி. இன்னைக்கு நேத்தா, ரொம்ப காலமா, இன்னைக்கு நேத்து உங்களுடைய அறிவு மழுங்கி போகவில்லை. இப்ப நமக்கு இந்த பிறவி ஃபர்ஸ்ட் பிறவி மனித பிறப்புன்னு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு லக்கு. இது எத்தனையாவது பிறப்புன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இது இறைவனுடைய ரகசியத்தில் ஒண்ணு. நீ அடுத்த பிறப்பு என்ன கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை கோடான கோடி பணத்தை தான் நீங்க சம்பாதிச்சு வைங்களேன். ஆட்சியில் உக்காருங்க, அதிகாரத்தில் உக்காருங்க, வானத்தை வில்லா வளைங்க, கடலை எடுத்து பாக்கெட்டில் போட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உயிர் போகும்போது ஏதாவது இது வந்து காப்பாத்துமா? நீ படித்த படிப்பு எங்கே? கற்ற கல்வி எங்கே? அதிகாரம் எங்கே? அரசாட்சி எங்கே? சொத்து எங்கே? பூமி எங்கே? பணம் எங்கே? எல்லாம் எங்கே 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 எங்கே? இறுதியிலே உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு துளி கூட வேலை செய்யாது. ஆனால்தான் இந்த உலகத்தினுடைய பொருள்களை சம்பாதித்து அனுபவிப்பதற்கு உரிமை உண்டு எல்லாருக்குமே. எடுத்து போறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால்தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, ஏ மனிதர்களே, பொருள் எதற்காக வருகிறது? அந்த பொருளை நீங்கள் அருளாக மாற்றுவதற்காக வருகிறது. நம்ம ஐயா சொல்லுவார் அடிக்கடி, யார்? அயனாவரம். பொருளை அருளாக மாற்ற வேண்டும். எந்த பொருளும் உன்னிடம் இருக்கின்ற வரையில் அருள் சத்தியமா கிடைக்காது. நீங்க கடைசியில் இருக்கும்போது நீங்களும் மட்டும்தான் இருக்கணும், உங்க உடம்புல ஆன்மா தான் இருக்கணும். அது அருள் பெறணும். அருள் பெறுகின்ற பொழுது பொருள் ஒன்று ஒன்றாக வெளியே போயிடும்.